வேண்டும். இந்த அளவுக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வெளியே வருவதில்லை. இக்கூட்டத்தில் அனைவரும் வந்திருந்து சிறப்பித்துள்ளார்கள். அதுவே பெரிய விஷயம். அதை வெளிப்படையாக கேட்டு தீர்த்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு தலைவருக்கு நல்ல ஒரு வரவேற்பினை கொடுத்து அவருடைய முன்னேற பாடுபட வேண்டும் என்பதை இக்கூட்டத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கூட்டம் இருப்பதால் அமர்ந்திருக்கும் நமது நண்பர்கள் கூட்டத்தில் மேடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் சேருக்கு வந்து உட்கார்ந்து கூட்டத்திற்கு நம்முடைய அன்பழகன் அவர்கள் வரவேற்புகளை இப்பொழுது நிற்கிறார். இந்த மாபெரும் சமூக இளைஞர்களை திரட்டி நம் முன்னாலே அமர வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது சமூகத்தின் அடையாளமாக வாழ்ந்து மறைந்த இளங்கோ எம்எல்ஏ அவருடைய மூத்த புதல்வர் மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்களே, இங்கே வருகை அமர்ந்திருக்கக்கூடிய பட்டக்கார பெருமக்களே, பல்வேறு 4 வம்சங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய இனமான உறவுகளே, எல்லாவற்றையும் மறந்து கட்டிடம் கட்டுகின்ற பணி ஒன்றே நமது பணி என்ற ஒரே கருத்தியலோடு பல்வேறு கிராமங்களிலே வந்து இங்கே வந்து அமர்ந்து இந்த நிகழ்வினை கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் மரியாதைக்குரிய திரு ஆனந்தன் அவருடைய சார்பிலும் சமூக பட்டக்காரர்களுடைய சார்பிலும் அத்தனை பேருடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை பெறுகின்ற அத்துணை நல்லுணங்களையும் வருக வருக வரவேற்று நாம் செய்கின்ற காரியம் நமது மூத்த தேவேந்திர பெருமானின் அருளாசியுடன் மனையுடன் துவங்கியுள்ள இந்த இனிய விழாவினை துவங்கி வைக்க வருகை வருகிற திரு கட்டட தேவேந்திர வேளாளர் சமூக அறக்கட்டளையின் கட்டுமான பணி தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள் தலைமையேற்று இந்த கூட்டத்தை நடத்தி கொடுக்க வேண்டுமாய் தேவேந்திர 4 நிமிஷம் பட்டக்காரரின் சார்பாகவும் அனைத்து கிராம பட்டாளியின் சார்பாகவும் அவரை தலைமையுரை ஆற்றுமாறு அன்புடன் வருக வருகிற வரவேற்கின்றோம். இந்த கட்டட கமிட்டியினுடைய தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆகிறது. இந்த 8 மாதத்தில் நானும் மருத்துவ உதவிக்காக சென்னை சென்று போன மாதம் தான் இங்கே வந்திருக்கேன். இருந்தாலும் அப்பொழுது இந்த பணி எப்படி நடைபெறுகிறது என்பதை என்னுடைய சகோதரர் செந்தில் மூலியமாகவும் அண்ணன் முத்துக்குமார் போன்றவர் மூலியமாகவும் இந்த பணியை துரிதப்படுத்த சொன்னேன். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் அந்த பணி எந்த அளவில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நம்முடைய முத்துக்குமார் அவர்கள் இங்கே விளக்கமாக எடுத்து உரைப்பார். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து கிராமத்திலிருந்து பொதுவாக இளைஞர்கள் பெரும்பாலும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இன்றைக்கு அது ஒரு அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த கூட்டம் நம்ம கூட்டுறோம்னாலே எல்லா ஊருக்காரும் நம்புவாங்க. ஏன்னா இது கடந்த 10-20 ஆண்டு காலமாக கூட்டத்தை கூட்டுவதும் கலைப்பதும் போல இருக்காது. நிச்சயமாக இந்த பணியை
விரைவாக செய்து முடிப்போம். அதற்கான ஆக்கப்பூர்வமான பணியை நாம் நிலைநாட்டுவோம். அனைவரும் ஒன்று கூர்ந்து இதை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் உங்களிடத்தில் இதை பற்றி ஒரு சின்ன உரையை நிறுத்துவார். அதுக்கப்புறம் வந்திருக்கின்ற விருந்தினர்களை பார்த்து சொல்லுவோம். பேரூர் கட்டுமான குழு தலைவர் அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பட்டக்காரர்கள் முன்னிலையில் நடக்குது. இந்த நிர்வாகிகள் வந்து பேரூர் கட்டட திருப்பணி நிர்வாகிகள் இங்கே 4 பேர் இருக்கோம். சகோதரர் செந்தில், அவர் துணைத் தலைவர், பொருளாளர் திரு ராமதாஸ், தம்பி கோவிந்தன் துணை செயலாளர், நான் வந்து செயலாளர். இது ஆகஸ்ட் மாதம் வந்து கட்டட திருப்பணிக்குழு வந்து அமைக்கப்பட்டது அண்ணன் ஆனந்தன் அவர்கள் தலைமையில். அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு வம்சத்திலிருந்தும் திருப்பணிக்குழுவுக்கு எடுத்தாங்க. அதில் முக்கியமான நிர்வாகிகள் பொறுப்பு வந்து என்ன செயலாளராகவும் சகோதரர் செந்தில் துணைத் தலைவராகவும் திரு ராமதாஸ் அவர்களை செயலாளராக, இணை செயலாளர் பொருளாதார துணை செயலாளராக பாலதண்டாயுதம் கோவிந்தனை அமைச்சாங்க. மருத்துவ இதுக்காக அண்ணன் வந்து சென்னைக்கு போனதுனால நான் இவர் சகோதரர் செந்தில் மற்றும் ராமதாஸ் மட்டும்தான் இந்த பணியை வந்து எடுத்திருந்தோம். என்னென்ன செஞ்சிருக்கோன்ட்டு வந்து அண்ணனுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம். என்னென்ன இப்போ பொதுவாகவே நீங்கள் நினைக்கலாம் 7 மாதம் 8 மாதம் ஆச்சு. ஏன்னா வாட்ஸ்அப்பில் அப்படி தான் வருது. கட்டட திருப்பணிக்குழு இருக்கா, என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை, எல்லாரும் கட்டுறதுக்கு வாங்க, சிமெண்ட் கொடுங்க, செங்கல் கொடுங்கிறதெல்லாம் வந்துட்டே இருக்கு. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம பணி ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த கூட்டத்தை வந்து அண்ணன் ஏற்பாடு செஞ்சாரு. என்ன 7 மாதம் என்ன வேலை நடந்திருக்குன்னா, முதல்ல வந்து நாங்கள் கட்டடத்தை ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணதுல வந்து அங்கே வந்து அப்ரூவல் இல்லை. அந்த இடம் வந்து அப்ரூவல் கிடையாது. எஃப்எம்பிஎஸ் கட்சி எதுவுமே எங்ககிட்ட இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து என்ன பிளான் இருக்கு எதுவுமே எங்க கைக்கு வரல. என்ன கட்டடம், என்ன அடிப்படையில் வந்து அங்க பேஸ்மெண்ட்டும் வந்திருக்கு, என்ன பிளானுங்கிறதெல்லாம் இருந்திருக்கு, எங்களுக்கு வந்து கிடைக்கல. நாங்கள் ஆரம்பத்திலேருந்து துவக்கத்திலேருந்து வந்து இதை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் உருவாச்சு எங்களுக்கு. ஸோ பிளான் போலாங்கிறப்ப கட்டடம் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப இருந்த சட்டத்திட்டங்கள் வேற, இன்னைக்கு சட்டத்திட்டம் வேற. இந்த பிளான் வந்து இது எல்பிஏ அப்ரூவலுக்கு போனோம். எல்பிஏ அப்ரூவலுக்கு போனோம்னால் 10 அடி செட்பேக், ஒரு சைடு 3 அடி, 5 அடி செட்பேக் வந்து இருக்கணும். இப்போ மேக்க பார்த்தோம்னா நம்ம செவுறு எழுப்பிட்டோம். நம்ம கட்டடத்துக்கும் இதுக்கும் வந்து 3 அடி கேப்பு தான். அங்கே வந்து 5 அடி இல்லை. கிழக்க வந்து இடம் இருக்கு. அதே மாதிரி வடக்க வந்து கடை இருக்கு, 10 அடி வேணும். தென்பக்கமும் வந்து கரெக்டாக இடம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து எல்பிஏக்கு அப்ரூவல் போனோம்னா கமிஷனர் வந்து கமர்ஷியல் பில்டிங்னா கமிஷனர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் அப்ரூவல் கொடுப்பாரு. இந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வந்து டாக்குமெண்ட் பத்திரம் வேணும். முதல் மாதிரி இல்லைங்களா, ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணணும்னா பத்திரம் வேணும். நமக்கு வந்து டிஎஸ்எல்ஆர் தான் இருக்கு பத்திரம். இது வந்து நாங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தான் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற முடிவில் இருக்கணும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒப்புதலோட என்ன பண்ணலாங்கிறத எங்களுடைய அடுத்த கட்டமாக இருந்தது. இது வந்து காலதாமதம் ஒன்று. ரெண்டாவது, வாஸ்துபடி நிறையா கம்ப்ளைண்ட்ஸு. எங்கள் கட்டடக்குழு ஆரம்பித்த உடனே அங்கே அது இல்லை இது இல்லை, ஒரு பிளானை போட்ட உடனே இது தப்பாக இருக்குது அது தப்பாக இருக்குங்கிறது. அதனால வந்து வாஸ்துபடி இந்த பிளானை வந்து மாடிஃபை பண்ணணும். பெரிய மாடிஃபிகேஷன் கிடையாது. எங்கெங்கே கரெக்ஷன்ஸ் பண்ண முடியுமோ அந்த பிளான் படி, அந்த வாஸ்துபடி இப்போ வந்து கட்டடத்தை பிளான் அமைக்கப்பட்டிருக்கு.
எலிவேஷனும் போட்டாச்சு. அதுக்கான எஸ்டிமேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி சாயில் டெஸ்ட் எடுத்துடலாங்கிறதுக்காக இங்க 17 அடி 18 அடி ஒரு பில்லரும் ஒரு டெப்த் இருக்கு. அதனால ட்ரையல் பிட் எடுத்து சாம்பிள் கான்கிரீட்டை எடுத்து சாயில் டெஸ்ட் எடுத்தோம், ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் எடுத்தோம். இது வந்து ஏன்னா மேலே நம்ம இன்னும் முதல் மாடி 2வது மாடி போக முடியுமா அப்படிங்கிறதுக்காக அந்த டெஸ்ட் எல்லாமே எடுத்து அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் எஸ்டிமேஷன் திருப்பி கொஞ்சம் வந்து மாறிடுச்சு. எஸ்டிமேஷன் மாறி இன்னைக்கு ஃபைனல் அப்ரூவல். இதில் வந்து எஸ்டிமேஷன் பிளான் ரெடியாக இருக்கு. பிளான் வந்து ரெடியாக இருக்கு. கட்டுறதுக்கான கொட்டேஷன்ஸ் வந்து ரெடியாக இருக்கு. ரெடி அப்ரூவலுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அது என்னங்கிறது தகவல் தெரியும். அதை அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோங்கிறத இப்போ நான் பேசுனதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இருக்கும். இதுதான் வந்து இதுக்கு எல்லாமே ஒரு செலவாயிருக்கு. இது வரைக்கும் சாயில் டெஸ்ட் வந்து 17 பக்கம் ரிப்போர்ட் வந்திருக்கு. இங்க வந்து கட்டட கமிட்டி ஆரம்பிச்சிருக்கு, வாங்க வேலையை எழுப்பலாம், கட்டடத்தை எழுப்பலாம்ங்கிறது எங்களுக்கு ஆசை தான். ஆனா நாளைக்கு ஏதாவது விபரீதம் ஆச்சுன்னா அதுக்காக தான் இந்த சாயில் டெஸ்ட் 17 பக்கம் ரிப்போர்ட் இது. இதுக்கு ஒரு இந்த காலகட்டத்துக்குள்ள 3 கோடி பட்ஜெட் எஸ்டிமேஷன். இதில் ஃபினிஷிங் எல்லாம் முடிக்கிறப்ப நமக்கு தேவையான கலர்ஸு லைட்டிங்ஸுங்கிறப்ப கொஞ்சம் மாறும். எஸ்டிமேஷன் வந்து 3 கோடி. மண்டபத்துக்கான டிஎஸ்எல்ஆர் காப்பி எஃப்எம்பி ஸ்கெட்ச், எலிவேஷன். இந்த எலிவேஷன் மட்டும் இல்ல, இவங்க கிட்ட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் டிராயிங் வாங்கியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் அதோடைய எலிவேஷனுக்கு என்ன ராடு யூஸ் பண்ணோம் எப்படிங்கிறத கம்ப்ளீட். இதுக்கு ஒரு ஃபீஸ் ஆகிருக்கு. கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி ஆயிருக்கு. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். இப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இடத்த வந்து மார்க் பண்ணிட்டாங்க. அதுக்கான வந்து முன்னாடி வந்து நாளைக்கு 10 அடி கிளியரன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்க்கிங்காக தான் இருக்கும், மல்டி பர்பஸாக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரு கார் பார்க்கிங்கும் வச்சுக்கலாம், முன்னாடி வந்து 2 வீலர் பார்க்கிங்கும் இருக்கும். வேணுங்கிறவங்க அப்புறம் வந்து பார்த்துக்கோங்க. வந்து திருமணம் ஹாலு, அவங்களுக்கு வந்து மணமகன் மணமக்களுக்கான ரூம்ஸு, கீழேயும் டாய்லெட்ஸ் இருக்கு, மேலேயும் டாய்லெட்ஸ் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல வந்து டைனிங், கிச்சனும் டைனிங்கும் அங்கதான். இங்க டாய்லெட் கிடையாது, ஹேண்ட் வாஷ் மட்டும். ஆஃபீஸ் ரூம் வந்து கீழே 2 ஆஃபீஸ் ரூமு, மேலே 2, அதுக்கு மேலேயும் இருக்குது. ஸோ இந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட் பிளானிங். இதனுடைய பில் ஆஃப் மெட்டீரியல் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். பில் ஆஃப் மெட்டீரியல்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எத்தனை சிமெண்ட் வேணும், எத்தனை செங்கல் வேணும், என்ன கான்கிரீட் வேணும், எல்லாமே தான் எடுத்துருக்கு. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா அதை கண்டினியூ ஆகணும். அதை வந்து சிஸ்டம் பேஸாக இருக்கணும். இன்னொருத்தர் அந்த பொறுப்புக்கு வந்தாலும், இப்போ நாளைக்கு என்னுடைய உடம்பு சரியில்லை, நான் இருக்கேன், வெளியூர் போனாலும் அந்த பணி வந்து தொடரும். அதுக்காக தான் எல்லாமே டாக்குமெண்டேஷன் வந்து பக்காவாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒளிவு மறைவே கிடையாது. இந்த பேரூர் மடம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற அத்தனை தேவேந்திரர்களுக்கும் சொந்தம். அத்தனை பேர்த்துக்கும் அவங்க வீடு மாதிரி. அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய மடத்துல எங்க பாத்ரூம் இருக்கு, எங்க கிச்சனுக்கு, எங்க எத்தனை சீட்டு டைனிங்கிறது முதல் கொண்டு தெரியணுங்கிறத நாங்க ஆசைப்பட்டோம். இந்த காலதாமத்துக்காக தான் இத்தனை நாள் வந்து நடந்துட்டு இருக்கு.
இது நாங்கள் வாரத்துக்கு 2 நாள் மீட்டிங் இருக்கோம். நானும் சகோதரர் சிந்தனை இவரு அண்ணன் ராமதாஸோட அப்ரூவல் பிளான் எங்கள் 3 பேர் தான், மற்றவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு சில கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்கணுங்கிறதுனால நாங்கள் வெளியில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஆனால் இன்னைக்கு வந்து கட்டாயம் வந்துருச்சு, அனௌன்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக. இதை வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது, விமர்சனம் வரும், வேண்டாம். அதனால தான் இன்னைக்கு எல்லா ஊர் மிராசுகள் இருக்கிற அப்போ இளைஞர்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கூட்டம். அதுக்கு ஏற்பாடு செஞ்ச அண்ணன் ஆனந்தன் அவர்களே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பட்டக்காரர்களுக்கும் இதை வந்து எந்த பட்டக்காரருக்கும் வந்து விருப்பம் இல்லாமலாம் கிடையாது, எல்லாருக்கும் மனம் வேணும் தான். பட்டக்காரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வந்த பஞ்சாயத்து சபை தலைவர் திரு அன்பாளர்களுக்கும் அறிவாளர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் செட்டி அசோக் கண்ணாடி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் வந்து அடுத்தது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கடைசியாக சொல்லுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இதை பற்றி கேளுங்க, எல்லா சந்தேகமும் விளக்குறோம். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் தவறுதலாக வேண்டாம், தவறுதலாக வந்து யாருக்கும் டைம் கிடையாது எங்களுக்கெல்லாம். மற்ற பணியில் நடுவில் தான் இந்த வேலை, சமூக பணியை வந்து பண்ணிட்டு இருக்கோம். கட்டடம் வேணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான். யாராவது பதிவு போட்டால் நீங்களே பதில் கொடுங்க, நாங்கள்லாம் கடந்து போயிடுறோம். அதை இதை வந்து தெரிஞ்சுக்கங்க என்ன வேலை நடந்திருக்குன்ட்டு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.